சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அவருடைய நாமாவளியை சொல்லி பெருமானுடைய நாமத்தை சொல்லி மந்திர ஜபங்களில் ஈடுபடுவதுதான் மிக முக்கியமான வழிபாடு. சிவபெருமான் தன்னுடைய திருவடியை உலகத்து உயிர்களெல்லாம் அடைவதற்காக 3 சாதனங்களை கொடுத்திருக்கின்றார். ஒன்று திருநீரு, மற்றது உத்ராட்சம், மூன்றாவது அவருடைய நாமமாகிய திருவேந்தெழுத்து. திருவேந்தெழுத்து சிகார வகார யகார மகார நகாரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. இந்த 5 எழுத்துக்களவே பார்த்தீங்கன்னா உயிரை மையமாக கொண்டிருக்கிறது. அதாவது சிகரம் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய எழுத்து, வகரம் வ என்பது அம்பாளை குறிக்கக்கூடியது, யகரம் ய சிவயங்கிறதுல யகரம் உயிரை குறிக்குது, நகரம் என்பது திரோதான சக்தியையும், மகரம் என்பது ஆணவமலத்தையும் குறிக்கும் என்பது சைவாகம முடிவு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை சொல்லுகின்றது. இப்போ நடுப்புற யகரம் இருக்கிறது. இந்த யகரம் இருக்கே அது உயிருக்குரிய அடையாளம். சைவ சித்தாந்த சாஸ்திரம் உண்மை விளக்கம் 8 2 உண்டான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவிலக்கல் என்று சொல்லும். 8 + 2 = 10. 10 என்கின்ற எண்ணை குறிப்பதற்கு தமிழில் இருக்கக்கூடிய எழுத்து உரு யகரம் என்பது. அப்போ ய என்றால் உயிரை குறிக்கும். சிவபெருமான் எங்கு நடனமாடுகின்றான்? உயிருக்கு ஞானமயமாக இருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து தாண்டவம் புரிகின்றான். இதைத்தான் 8 2 லிங்கம். அப்போ யகரத்தை மையத்தில் வைத்து ஒரு பக்கத்துல சிகர வகரம், ஒரு பக்கத்துல நகர மகரம். இத ஊன நடனம் ஒருவாள் நாண நடனம் தான் நடுவே நாடு என்று திருப்பயன் என்கின்ற சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ சிகர வகர யகர நகர மகரம் என்று சொல்லக்கூடிய சிவாய நம என்கின்ற இந்த திருவைந்தெழுத்து இப்படி 5 பொருட்களை குறித்தாலும் இந்த 5ல் நகரம் மகரம் என்பது மலப்பாகம், அதை விட்டொழிச்சிடணும். அதுல சிகர வகர யகரம் சுவாமி அம்பாள் உயிர் இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ நகர மகரத்தை நீக்கி சிவய சிவ சிவய சிவ சிவய வசி என்று ஞானம் உடையவர் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிவய சிவய என்று ஓதும் பொழுது உயிரினுடைய தன்மையும் கெட்டு வெறுமனே சிவ 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 என்று ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஞாதிரு ஞானம் ஞேயம் என்று சைவ சித்தாந்த விளக்கம் சொல்லும். முத்தி நிலையிலே பெருமானை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் அடியார்கள் பெருமானை மட்டுமே பார்ப்பார்கள். அவர்கள் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லக்கூடிய சி பெருமனை சி என்கின்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பெருமானை வழிபாடு செய்வார்கள். அதனாலதான் இந்த திருவேந்தெழுத்து என்பது எழுத்து மட்டும் இல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் ஒரு சொல் என்றே சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சாமி. திருவேந்தெழுத்தை நாமா எண்ணி கொண்டு ஓதக்கூடாது. அதற்கு குருநாதரிடத்தை சென்று சிவகுருவை அடைந்து தீக்கையை பெற்று சமய தீக்கையை பெற்று அதன் மூலமாக குருநாதர் அந்த மந்திரத்தை கொடுக்கணும். ஏன்னா மாறி ஓது விதிப்படி அஞ்செழுத்தும் என்று சொல்லும். குருநாதராக வந்து சிவபெருமான் அந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தால்தான் நமக்கு அது பலிக்கும், உண்மையான பயனை கொடுக்கும். உடம்பு நன்றாக இருக்கும் பொழுதே திருவேந்தெழுத்தை அதிகமாக சொல்ல முடியாத காலத்திற்காக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய பரமாச்சாரியர்கள். அந்த வகையிலே நமக்கு உதவி செய்வது திருவேந்தெழுத்து. அது அனைவருமே ஓதி உய்ய வேண்டும்.